போது பார்த்தீங்கன்னா, உங்க செலவை மட்டும் நீங்க வேகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க சேமிப்பை வந்து நீங்க வந்து வேகப்படுத்தாம நீங்க அத வந்து ரிவர்ஸ்ல கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து நம்ம உணர்வோங்க. நமக்கு முக்கியமான தேவைகள் இருக்கும்போது, அந்த பணம் வந்து உங்களுக்கு உபயோகப்படாம போயிட்டுருக்கும். அதனால இந்த மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்ன்னா மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க. எல்லாருமேங்க. நான் எப்பவுமே சொல்றதுங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற பணக்காரர்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பணம் சம்பாரிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, சேமிப்பை முதலீடா மாத்துறாங்க. அவ்வளோதாங்க. ஓகே. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நெறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தாத்தாலாம் தங்க தட்டுல சாப்பிட்டவருங்கன்னு சொல்லுவாங்க. ம். இவங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு சில்வர் தட்டு கூட இல்லங்க. எத்தனையோ நடிகர்களை பத்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவ தேர்ல வலம் வந்தவங்கன்னுவாங்க. அதாவது அந்த பெருமையை பத்தி பேசும்போதுங்க, தங்க தட்டுல சாப்பிட்டவரு, வெள்ளி தட்டுல சாப்பிட்டவருன்னு சொல்றாங்களா இல்லையா? நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப அந்த சந்ததி என்னன்னா, வாடகை வீட்ல இருக்குங்க. வாடகை கட்ட முடியலங்க. சில்வர் தட்டு இல்லங்க. நீ எத்தனை தங்க தட்டுல சாப்பிட்டன்றது முக்கியம் இல்ல. உன் சந்ததிக்கு வந்துங்க, என்ன நீ நகர்த்தி வச்சுட்டு போயிருக்கன்றது தான் முக்கியம். ஒண்ணு சேமிப்பா நகர்த்தணும், இல்லை படிப்பா நகர்த்தணும்ங்க. அது நடந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தம் வந்து முழுமையடையும்.